வெல்கம் டு த சேனல். நான் உங்க முகேஷ். இந்த எபிசோட் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி பார்க்க போறோம். அந்த பிரச்சனை என்னன்னா, இன்னும் தமிழ் சினிமால 1000 கோடி கிராஸ் வரல. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். என்ன பண்ண 1000 கோடி வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன் 1000 கோடி வரணுன்றத பார்க்கலாம். எதுக்கு இது வரைக்கும் 1000 கோடி வரல, பட் இருந்தாலும் தமிழ் சினிமா கெத்துடா அப்படின்றதையும் இந்த வீடியோலயே நம்ம பார்த்துருவோம். 1000 கோடி எப்படா வரும்? எல்லாருமே 1000 கோடி கிராஸ் வேணும், 1000 கோடி கிராஸ் வேணும் அப்படின்னு பேசுறோம். ஆனா 1000 கோடி கிராஸை எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றத பத்தியும் பேசணும்ல. அந்த 1000 கோடி அச்சீவ் பண்ணவங்க எல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாலிவுட், செகண்ட் ஒன் டோலிவுட், தேர்ட் ஒன் சாண்டல்வுட். இந்த மாதிரி மூணு வுட் தான் இந்த 1000 கோடியை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அச்சீவ் பண்ணாத 2 பேரு, ஒன்னு மோலிவுட், இன்னொன்று கோலிவுட். இதை எப்படி பாலிவுட்டும் இந்த பக்கம் டோலிவுட்டும் சாண்டல்வுட்டும் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றது. பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய மார்க்கெட். தங்கல் படம் தான் ஃபர்ஸ்ட் 1000 crore அச்சீவ் பண்ண படம். அதுவும் இந்தியாவில இல்ல, அந்த படம் இந்தியாவில பாதி தான் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் சைனா, அப்புறம் வெளிநாட்டுல தான் அந்த படம் 1000 crore அச்சீவ் ஆச்சு. பட் இந்தியா ஃபர்ஸ்ட் 1000 crore மூவி தங்கல் தான். பாலிவுட் படங்கள் எடுத்து சைட்ல வச்சிடலாம். அவங்களோட ஆடியன்ஸ் ரொம்ப வைடரா இருக்காங்க, அவங்கள விட்டுருவோம். இந்த பக்கம் டோலிவுட் வரும். டோலிவுட்ல ஃபர்ஸ்ட் 1000 crore மூவி பாகுபலி 2 த கன்க்ளூஷன். இந்த படம் 1000 கோடி பண்ணதுக்கு காரணம் ஒருத்தர் தான், அது ராஜமௌலி. ராஜமௌலியோட ஸ்டோரியும் அவரோட விஷனும் தான் இந்த 1000 கோடி சாத்தியமானதுக்கு முதல் காரணம். இப்ப அந்த தெலுங்கு சினிமால ஒரு ஹீரோ இருக்காரு, அவர் தான் நம்ம பிரபாஸ். அவரை தலைவா நீ கொஞ்ச நாள் படம் நடிக்காத, என் கூட வா, நான் ஒரு படம் எடுக்க போறேன், இது ஒரு பயங்கரமான படம், 2 பார்ட்டா எடுக்க போறோம், எனக்கு பயங்கரமான விஷயம் இருக்கு, பணம் போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க, நீ வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவரும் ஓகே தலை நான் வரேன் அப்படின்னு வந்து 2 பேரும் சேர்ந்து தெலுங்கு சினிமாவை தூக்கி நிறுத்தாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் 1000 crore மூவி. இதுல ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் 2 ஐட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பாகுபலி. பாகுபலி படம் வந்த அப்போ பெருசா தெலுங்கு சினிமாலேயே ஓடல. ஆனா மத்த சினிமாவில் எல்லாரும் பாக்குறத பார்த்து ஓ நல்லாதான் இருக்கா அப்படின்ட்டு தான் பார்த்தானுங்க. அதுதான் உண்மை. அப்படிதான் அந்த படம் பெருசா ஆச்சு. இப்போ பார்ட் 2க்கு என்ன நீட் இருக்கு அப்படின்றது இருக்குல்ல. அந்த படத்துல பாகுபலிய கட்டப்பா கொன்றுவாரு. இட்ஸ் a cliffhanger moment. தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான், தமிழ்ல சொல்லுங்க. இதுதான் அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு ஈகரா வெயிட் பண்றதுக்கான காரணம். அப்படி வெயிட் பண்ணதாலதான் செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் டோலிவுட்டோட 1000 crore மூவி. அதுக்கப்புறம் நம்ம சாண்டல்வுட்ல ஒரே ஒரு படம் தான், KGF பார்ட் 1. பார்ட் 1 1000 கோடி பஞ்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல, பட் 1000 கோடி பண்றதுக்கான பேஸ சூப்பரா போட்டது KGF பார்ட் 1ங்க. அதுவும் தரமான பிஜிஎம்ஸும் அந்த படத்தோட ஸ்டோரியில இருக்க அந்த மதர் எமோஷனும் அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த படத்தோட ஒவ்வொரு பில்டப் சீன்லயும் ஒரு ஹீரோவை எமர்ஜ் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அதுவும் நம்மள மாதிரி நார்மலா ஒரு அடிமட்டத்துல இருக்க ஒரு ஆளு பயங்கரமா ஒரு இடத்துக்கு போறான் அப்படின்றதுதான் அந்த படத்தோட கதை. ஒன்னு பண்ண முடியாதுன்றத பண்ணி முடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு எல்லாரும் தெரிச்சுட்டானுங்க. அதுதான் செகண்ட் பார்ட் பயங்கரமா ஓடுறதுக்கான முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் நம்ம டோலிவுட்ல RRR 1000 கோடி. அதுக்கு காரணம் ராஜமௌலி, அவரோட விஷயம் தான். எல்லாருக்கிட்டையும் பேட்ரியாட்டிக் அண்ட் கடவுள்ன்ற எமோஷனையும் வச்சு கனெக்ட் ஆக ட்ரை பண்றாங்க. அந்த மாதிரிதான் நம்ம RRR. அதுக்கப்புறம் கல்கிலையும் அதே தான். அது ஒரு வேற வேர்ல்டு, வேற ஒரு விஷன். அதுலயும் நம்ம மித்தாலஜி ஸ்டோரி எல்லாமே இன்பில்டா இருக்கு. கர்ணன், கிருஷ்ணன் அப்படின்ற அந்த மித்தாலஜிக்கல் கதாபாத்திரத்தெல்லாம் ஒன்னு சேர்த்துதான் இந்த 1000 கோடியை இவங்களெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுது. இந்த கர்ணன்ற இந்த மித்தாலஜிக்கல் பேட்ரியாட்டிக்கல் எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு படம் 1000 crore அச்சீவ் பண்ணுச்சுன்னா அது KGF. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். அந்த படத்தோட டைரக்டர் பிரசாந்த் நீல், அவரோட விஷனும் அவரோட அந்த ஸ்கிரீன் பிளே ஸ்ட்ரக்சரும் தான் அந்த படத்தை 1000 crore அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கு ஹீரோவோட ஃபுல் அண்ட் ஃபுல் கமிட்மெண்ட்டும் தான் காரணம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே KGF 1ல இருந்து KGF 2 வர வரைக்குமே எந்த படத்துமே நடிக்கல. அதுதான் அந்த 1000 crore அச்சீவ் பண்ணதுக்கு காரணம். அதே மாதிரி இந்த பக்கம் புஷ்பாவும்
1000 crore என்ன 1500 crore அச்சீவ் பண்ணிருக்கு. அதுக்கு காரணமும் அந்த கதாபாத்திரமும் அந்த கதையும் தான். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். மோஸ்ட் ஆஃப் த இந்திய ஆடியன்ஸ்க்கு இந்த படங்கள் எல்லாமே கனெக்ட் ஆகிறதால மட்டும்தான் அந்த 1000 கோடி பாசிபிள். இதுல அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு வெயிட் பண்றது கோலிவுட் தான். அச்சீவ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்துட்டு போறவங்க எல்லாருமே மோலிவுட் தான். ஏன்னா மோலிவுட்ல தரமான படங்களும் நல்ல நல்ல கதைகளா நிறைய படங்கள் வருது. அவங்க அப்பப்ப நல்ல படங்களை கொடுத்து 100 கோடி அடிக்கிறாங்க. பட் லாஸ்டா ஒரு படத்தெல்லாம் வச்சு 100 கோடி அச்சீவ் பண்ணானுங்க. சாவ அடிக்கணும் அவனுங்கள. என்ன படம் கேக்குறீங்களா? அதான் மாட்டு மூளையன் மார்க். பட் நல்ல படங்கள் நிறையவே மலையாள சினிமால வருது. கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த 1000 கோடி வரவே இல்லை. தமிழ் சினிமாவில் அந்த 1000 கோடி அச்சீவ் பண்றதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு 1000 கோடி படம் பண்ணணும் அப்படின்றது ஈஸியே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ரசிகர்கள் எல்லாமே தனியா பிரிஞ்சிருக்காங்க. என்னடா காரணம் கேட்டீங்கன்னா, தலைவர் ஒரு பக்கம், தளபதி இன்னொரு பக்கம், தலை ஒரு பக்கம், ஆண்டவர் ஒரு பக்கம், இந்த மாதிரி 4 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. இவங்க 4 பேரும் தான் நம்மளோட மெயின் ஸ்டார்ஸ். பட் என்ன பிரச்சனைனா, இவங்களோட ரசிகர்கள் எல்லாமே பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒருத்தரோட படம் வரும்போது இன்னொருத்தவங்க அந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றதோட நிறுத்தாம அந்த படத்தை ஓடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய வேலை பண்றது நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். தமிழ் சினிமாவோட ரசிகர்கள் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறதுனால கண்டிப்பா 1000 கோடி அச்சீவ் பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்க போகுது. எந்த ஆங்கில போனாலும் ஆண்டிய கரெக்ட் பண்ண முடியல. இவங்க படத்துல பாடு பத்தாம இந்த நாய் வேற அறப்போதில கட்டி தொலைது. இது மட்டும் பிரச்சனை இல்ல, இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. தமிழ் சினிமால 1000 கோடி இவங்க 4 பேரை தாண்டி அச்சீவ் பண்றதுக்கு ஆளே இல்லையான்னு கேட்டா இருக்கு. ஆனா அந்த 1000 கோடி படம் பண்ற டைரக்டர் கிடையாது. அப்படி ஒரு டைரக்டர் இருக்கானா அப்படின்றதும் தெரியல. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. 1000 கோடி அசால்ட்டா பண்ணிட முடியுமா? முடியாது இல்ல. எப்படி முடியும்? 1000 கோடி கிராஸ் ஆகிற அளவுக்கு ஒரு படம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பெரிய விஷன் இருக்க ஒரு டைரக்டர் வரணும். அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் கேட்கிற டேட்டை கொடுக்கறதுக்கான ஹீரோவும் இருக்கணும். நம்ம ஹீரோக்கள் எல்லாம் கொடுக்குற கால் ஷீட் எவ்வளோ? ஒரு 6 மாசம். நான் கொடுக்குற கால் ஷீட்டுக்குள்ள படத்தை எடுத்து கொடுத்துட்டு போய் அப்படின்ற ஆக்டர் தான் இங்க இருக்காங்க. இப்படி இருந்தா எப்படி அது முடியும்? சாத்தியமே இல்ல. இது அநியாயம் பண்றியடா. கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்ல கூடாதாடா? எங்க கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்ட. தமிழ் சினிமாவோட செகண்ட் டயர் ஹீரோஸ்ன்னு அழைக்கப்படுற தனுஷோ, சிவகார்த்திகேயனோ, இல்ல விக்ரமோ, சூர்யாவோ, இல்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே ஒரு விஷயத்த யோசிக்கணும். அவங்களோட கால் ஷீட்டை கரெக்டா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு விஷன் இருக்க டைரக்டர் கூட சேர்ந்து அவங்களோட ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ படமே இல்லாம அந்த சம்பளமும் அவ்வளவு பெருசா இல்லாம டேட்டை கொடுத்தா இந்த 1000 கோடி அச்சீவ் பண்ணலாம். பட் அது என்ன அவசியம் இருக்கு? ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணாக்கா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வருது. அதே 2 வருஷத்துக்கு டபுள். அவ்வளவுதானே. இதுதான் அவங்க எதிர்பார்க்கறது. அதே மாதிரி டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லியிருக்காரு. தமிழ் சினிமால 1000 கோடி அச்சீவ் பண்ற அளவுக்கு டைரக்டர் இருக்காங்களானோ யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. அதுதான் பிரச்சனை. இதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, தமிழ் படங்கள் இன்னும் அந்த இந்திய ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகல. அதுவும் ஒரு காரணம். தமிழ் படம் 1000 crore அச்சீவ் பண்றதுக்கு இது வரைக்குமே நம்ம கிட்ட இருந்து வந்த படங்கள் எவ்வளவு ஹையஸ்டா போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே லியோ அப்புறம் ஜெயிலர், இது ரெண்டுமே கிட்டத்தட்ட அப்படியே மேல கீழே அப்படின்ட்டு ஒரு நம்பர்ல போயிட்டு நின்னுச்சு. எனக்கு வந்த பட்டத்திற்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தமிழ் சினிமால அந்த 1000 கோடி அச்சீவ் பண்றதுக்கான ஹீரோஸ் எல்லாமே இருக்காங்க. ஆனா அதுல முக்கியமான ஹீரோ அரசியலுக்கு போறாரு. அவரை வச்சு இதுக்கு மேல தெரியல. லாஸ்ட் படம் ஜனநாயகன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் தலைக்கு இது மட்டும் முக்கியம் இல்ல, அவரோட ரேசிங்கும் முக்கியம் அப்படின்ட்டு அவர் 2த்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை வச்சு 1000 கோடி கொடுக்கறதுக்கான டைரக்டர் ஒருத்தர் தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. அவரு பிரசாந்த் நீல். அதுவும் பேச்சுவார்த்தையில இருக்கு. அதுல வந்தா வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் தலைவர், அப்புறம் ஆண்டவர், இவங்க 2 பேரையும் வச்சு கண்டிப்பா 1000 கோடி பண்ண முடியும். அதுல அடுத்து வரப்போற தக் லைஃப் இனானிமஸா கனெக்ட் ஆகி படம் ஓடி அந்த நம்பரை கூட்டிட்டு வந்தா சந்தோஷம் தான். கூலி படத்தோட டைரக்டர் நம்ம லோகேஷ் கனகராஜ். அவரால் இது வரைக்கும் 600 கோடி விஜய் வச்சு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப தலைவரை வச்சு அந்த 1000 கோடி அவர் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மேல செகண்ட் ஹீரோஸ் வச்சு பண்ணலாம். ஆனா அதுக்கு ஏற்ற டைரக்டர் தமிழ் சினிமால இருக்காங்களான்னு கேட்டா சந்தேகமே. அதே மாதிரி ப்ரொடியூசர் 1000 கோடி படம் பண்ற அளவுக்கு இங்க ப்ரொடியூசர் இருக்காங்களான்னு கேட்டா அதுவும் கொஸ்டின் மார்க் தான். இங்க ஹீரோஸ் இருக்காங்க. பட்
1000 கோடி அச்சீவ் பண்றதுக்கான டைரக்டர்ஸ் இல்ல. அதுதான் மெயின் பிரச்சனை. அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் கூட பண்ண கூடாது. அந்த மாதிரி உன் மேஜிக்ல என்ன மேட்டர் வச்சிருக்கியா? டைரக்டர் இல்லைன்னு சொன்ன உடனே கோவப்படாதீங்க. உண்மை என்னன்னா டைரக்டருங்க இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் 1000 crore படம் பண்ற அளவுக்கு தயாரா இருக்காங்களான்னு தெரியல. நிறைய நல்ல படம் கொடுக்குற டைரக்டர்ஸ் தான் நம்ம தமிழ் சினிமாவில் ஜாஸ்தி. 1000 crore எடுக்கிற அளவுக்கு பெரிய டைரக்டர் தேடிதான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ப்ரொடக்ஷனும் ஹீரோஸோட கமிட்மெண்ட் அந்த மாதிரி 3மே இல்லாத காரணம் தான் இன்னும் தமிழ் சினிமா 1000 crore அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம். ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன். இந்த 1000 கோடி பண்ணிடலான்னு வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோஸ் யாரோ ஒருத்தர் 1000 கோடி பண்ணிட்டாங்க. இப்பதான் நல்ல பேசுற. ஆனா இந்த 1000 கோடி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த படத்தை பண்ற ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுங்க. இதுல யாரை பத்தி நம்ம பேசுறோம்னு கேட்டீங்கன்னா பிரபாஸா இருக்கட்டும் இல்ல யஷா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே அதுதான் பிரச்சனை. பிரபாஸோட பாகுபலிக்கு அப்புறம் வந்த சலாரும் சரி, ராதேஷாமும் சரி, ஆதிபுருஷும் சரி, எல்லா படமுமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் போயிடுச்சு. அவரை காப்பாற்றினதே கல்கி தான். அதுக்கப்புறம் யஷ்க்கு KGF 2 வந்தது 2022 April 10. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கே அடுத்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அதுவும் 2026 மார்ச்சில் தான் ரிலீஸ் ஆகும்னு போட்டிருக்கு. ஒரு பக்கத்துலேருந்து யோசிச்சா பார்த்தா இந்த மாதிரியாலாம் மாட்டிக்க தேவையில்லைன்ட்டு இருக்கு. நல்ல நல்ல படங்களை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் போதும் அப்படின்றதான் தோணுது. இதில் பக்காவா அடுத்த படம் கிடைச்சது நம்ம அல்லு அர்ஜுன் தான். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கும் இன்னும் 2-3 வருஷம் ஆகும் போல. கடைசியா ஒரு படத்தை கூட்டிட்டு வந்து இந்த படம் 1000 crore அடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள சிறுபால அடிச்சதுதான் மிச்சம். அது வேற எந்த படமும் கிடையாது, கங்குவா தான். சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. சூர்யா அந்த டேட்டை கொடுத்து கமிட்டாரான்னு கேட்டீங்கன்னா ஆனாரு. 2 வருஷம் கிட்டத்தட்ட அந்த படத்துல தான் அவர் ஒர்க் பண்ணாரு. சரி விடுறா. அந்த படத்துல 1000 கோடி அடிக்கிற அளவுக்கு ஸ்டஃபே கிடையாது. டைரக்டரும் ஒரு கதை பண்ணோம். அது இது வரைக்கும் அந்த பயங்கரமான கதைகள்லாம் வச்சு நான் ஒரு ரூட்ல ஒரு எடுக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணாரு. ஆனா அது ஒர்க் ஆகல. அது மட்டுமா பிரச்சனை? அந்த படத்துல தியேட்டர்ல போன எல்லாரையும் கதற விட்டு அமிச்சாங்க. என்னன்னா காது தியேட்டர்ல சவுண்ட் ஜாஸ்தியா வந்துச்சு அந்த படத்துல. அது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. ஓடி முடிஞ்சு போயிருச்சு, பேண்டா பேசுற அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கரெக்டான எஃபர்ட்டை போட்டு 1000 crore நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். தமிழ் சினிமால தி பெஸ்ட் மியூசிக் டைரக்டர், பெஸ்டான டைரக்டர்ஸ், பெஸ்டான கேமராமேன்ஸ், பெஸ்டான எடிட்டர்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க. ஆனா இன்னும் 1000 கோடி இங்க அச்சீவ் ஆகல. ஆனா உள்ள போக முடியலையே. எப்படி போறது? உள்ள போகணும். எப்படி போறது? எப்படி போறது? எஸ், ஐ அம் ஃபார் தி ஒசாரியோ. கண்டிப்பா தமிழ் சினிமாவும் 1000 கோடியை அச்சீவ் பண்ணும். அதுக்கேற்ற கதாபாத்திரங்களும் கதைகளும் உருவாகிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனா தமிழ் சினிமால 1000 கோடி அச்சீவ் பண்ணாலும் தமிழ் சினிமாவை பெருமையா நம்ம பாக்குறதுக்கான காரணம் தமிழ் சினிமால வரக்கூடிய படங்கள் தான். என்னென்ன அப்படின்னு கேக்குறீங்க? வேற எதுவும் கிடையாது. நம்ம கடைசி விவசாயி, மெய்யழகன், இந்த மாதிரியான நல்ல படங்கள் நிறைய வரதுனால தான் நம்ம 1000 கோடி அச்சீவ் பண்ணலாம் இன்னும் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். டோலிவுட், பாலிவுட், சாண்டல்வுட் அச்சீவ் பண்ணிட்டாங்க, இன்னும் தமிழ் சினிமா அச்சீவ் பண்ணல. அப்படி என்று கவலைப்படாதீர்கள் நண்பர்களே. கண்டிப்பா 1000 கோடி இருக்கு. கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா. இப்ப நீங்க கேட்குற கொஸ்டின் நல்லாவே கேக்குது. ஏன்டா தமிழ் சினிமால 1000 கோடி ஆசைப்படுறீங்க அப்படின்றதுன்னு. ஏன்னா தமிழ் சினிமாலையும் அந்த 1000 கோடி கிராஸ் வந்தா அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவோட பிசினஸே ஒயிட்டர் ஆகும். பெரிய பெரிய கதைகளோட நல்ல விஷனோட இருக்க டைரக்டர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய படங்களுக்கான VFXும் பண்ற அளவுக்கு நம்மளோட ப்ரொடியூசரும் முன்னாடி வருவாங்க. இதனால மட்டும்தான் தமிழ் சினிமா 1000 crore அச்சீவ் பண்ணுன்ற ஆசை எனக்கு இருக்கு. தமிழ்ல வந்த டைரக்டர் யாரும் இன்னும் 1000 கோடி பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிருக்காங்க. நம்பால் வெட்லி தளபதி வச்சு 3 படம் எடுத்துட்டு ஹிந்தியில போய் ஷாருக் கான் வச்சு 1000 கோடி கொடுத்தாரு. இன்னும் இந்த பக்கம் நெல்சன், லோகேஷ், அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ், நிறைய முக்கியமான டைரக்டர்ஸ் இருக்காங்க. இவங்களும் சூப்பரான படத்தை கொடுப்பாங்க. நம்ம 1000 கோடி அச்சீவ் பண்ணணும்னாலும் நல்ல படங்களை பார்த்து செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே. நான் உங்க மகேஷ். படம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, சூப்பரா எடுக்கணும், நல்ல ஸ்டோரி இருக்கணும்ல, அது இம்பார்ட்டன்ட். இத்துடன் இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன். டாடா, பை பை. அடிக்கடி அதான் வர்கீஸ் சொல்றியே, அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான். அதான் வர்கீஸ்.